இப்போ இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு 2026 ஏப்ரல் மேல எலெக்ஷன் வந்துடும். ஆனா இதுக்கு முன்னாடி பீகார்ல பாஜக வெற்றி பெற்றாங்க. பாஜக வெற்றி பெறும்போது காங்கிரஸ் தரப்புல இருந்து பல குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டுச்சு. பீகார்ல பாஜக வெற்றி பெற்றிருந்தாங்க. இப்போ அந்த வெற்றிக்கு பின்னாடி காங்கிரஸ் விமர்சிக்கும் போது என்ன மாதிரியான கருத்துக்கள் சொல்லியிருந்தாங்கன்னா, எஸ்ஐஆர்ல குளறுபடிகள் பண்ணிட்டாங்க. அதனால தான் வெற்றி அடைஞ்சாங்க அப்படின்றதையும் சொன்னாங்க. எஸ்ஐஆர்ல குளறுபடிகள் நடந்திருக்கு. அதனால தான் பாஜக பீகார்ல வெற்றி பெற்றாங்க அப்படின்ற தகவலையும் அவங்க சொன்னாங்க. விமர்சனங்களாகவும் வைக்கப்பட்டுச்சு பல இடங்கள்ல. இத கண்கூடாவே ராகுல் காந்தி அவர்கள் பல இடங்கள்ல வெட்ட வெளிச்சத்துக்கும் கொண்டு வந்தாரு. இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளும் வழங்கப்படுச்சு. தமிழ்நாட்டிலையும் பல கட்சிகள் எதிர்க்கிறதுக்கான ஒரு ரீசன் இங்கு உள்ள சிறுபான்மையினரோட வாக்குகள் நீக்கப்பட்டுரும். இதனால வாக்கு சதவீதம் கம்மியாயிடும். இவங்க வெற்றி பெறக்கான வாய்ப்புகள் குறைவு அப்படின்ற காரணங்களையும் பல இடங்கள்ல பார்க்க முடிஞ்சிச்சு. இன்றைக்கு உங்களுடைய ஓட், அதாவது உங்ககிட்ட வாக்கு செலுத்துறதுக்கு தகுதியானவரா அப்படின்றத நீங்களுமே தனியா செல்ஃபாவே செக் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக இதுக்கான ஒரு வெப்சைட்டையும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுல போய் நீங்க செக் பண்ணி உங்களுடைய வாக்கு செலுத்த தகுதியானவரா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம்.